நாத்தனார் வீட்டுக்கு போகிறோம். இதுதான் நாத்தனார் வீடு. நம்ம நாத்தனார் வீட்டு கோழி குஞ்சு வரவேற்கிறாங்க. புடி அலை வச்சு சூப்பு வைப்போம். வள்ளிக்கிழங்கு இருக்குன்னு சொன்னாங்க, கேட்டு வந்தோம். பிடுங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் பெரிய நாத்தனார், அப்புறம் சின்ன நாத்தனார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சக்கரை வள்ளிக்கிழங்கு பூ. இனிப்பு கிழங்கு இருக்கு இல்லையா, அது. வீட்லேயே எவ்வளோ தான் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இது ஆல்ரெடி பாதி பிடுங்கியாச்சு, மீதி நாம் கேட்டிருக்கோம். பார்ப்போம், ஓசியில் தராங்களா காசுக்கு தராங்களான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கேருந்து அறுவடை பண்ண போகிறாங்களாம். அது புதுசாக, இந்த சைடு உள்ளதெல்லாம் புதுசாக, இது பழசாம். நமக்கு எங்கே தெரியுது, தின்னதான் தெரியும். கையில் என்ன வச்சுருக்க, எப்படி பிடுங்கன்னு எனக்கு கேட்காம. நானும் பிடுங்குறேனே. அப்போ இப்படி பிடுங்கிறது இல்லையா, இனிமே தான் பிடுங்கணுமா? ஐ சூப்பராக இருக்குது. அதெல்லாம் கழுவிட்டு பச்சையாக சட்டடி சூப்பராக இருக்கும் தெரியுமா. சரி சரி, ஓசி கிழங்கு எது காசு கிழங்கு எதுன்னு சொல்கிறேங்க. இதுதான் ஓசி கிழங்கு. காட்டுங்க அந்த ஓசி கிழங்கு. அப்பா இதெல்லாம் நமக்கு ஓசியில் தரான்னு சொல்லியாச்சு. ஆனால் அதை விட இது சூப்பராக இருக்கும்பா. சின்ன சின்ன கிழங்கு, இது ஓசி கிழங்கு தான். இது வந்துருச்சு. நல்லா இருக்குல்ல, இலக்கிய பெருசாக இருக்குடி. இவர் அப்போ உள்ள இன்னும் இருக்குமா? நிறைய இருக்கும். சிங்க பத்திரம் கிழங்கு நல்லா பார்த்துங்க. கிழங்கு கிழங்கு பாருங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு நாத்தனாரை வளர்க்குறோம், நாத்தனார் எங்களுக்கு கிழங்கு வளர்த்து கொடுக்குறாங்க. வீட்டிலே சாகுபடி பண்ணியிருக்கோம், சும்மா லைட்டாக. எனக்கே இதில் சரியாக தெரியல. உட்காரவும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கல்யாண பொண்ணு நைஸாக ஓடுது. இல்லைக்கே ஏதாவது ஒரு பக்கம் ஏடா, அப்புறமா மற்றதெல்லாம் குடி பிடுங்க. ஆசையாக இருக்குல்ல, பிடிங்க காட்டு. இரு நான் இங்கே பாரு ஒன்று. என் கைக்கு ஓடுதாங்க. சொல்லாம போல எனக்கு காட்ட, நான் ஒன்று பிடிக்கிறேன். சிங்கேச வந்து கேமரா போடுறீ. எவ்வளோ பெருசு. ஏய் கை வை கை வை, இப்படி வை. ஒரு ஜான் கிழங்கு. இந்த பிடி பிடி, நானும் பிடிக்கிறேன். இங்கே பாரு, எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இங்கே பாரு, பனைக்கிழங்கு. என்ன இல்லைக்கா இருக்கும். ஐயோ, இவ கையில் மட்டும் பெருசு பெருசாக கிடைக்குதுமா. இதோ ஒன்று இருக்கும், மண்ணில் இருக்கும். இதெல்லாம் பிடிச்சி இது அருணிக்கு. இதெல்லாம் இந்தாண்ட வச்சுறேன். இதெல்லாம் இப்போ இந்தாண்ட இதோ ஒன்று தொங்குது. இதெல்லாம் பிடிக்கும். போதும், இந்த பக்கம் மட்டும் போதும். இது வேற இல்லைக்கா, ரொம்ப தோண்டணுமா? கொடி எடுத்துட்டா அது கிழங்கு. அந்த கொடியிலே நிறைய கிழங்கு இருக்குப்பா. இருக்கு, நம்ம அப்புறமா எடுத்துக்கணும். இது ஒன்று மற்ற வேறு. அப்போ இதை எடுத்து எங்கள் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறேன். ஏன் மண்ணுக்கு வருமா? தண்ணி ஊற்றணும். இல்லை, அந்த டேங்க் தண்ணி வழியுது. வேலி ஓரமா, வேலி ஓரமா. எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. இங்கே கிடைக்குது. இலக்கியா, அப்போ சின்ன பிள்ளையெல்லாம் பிடிச்சிடாத இலக்கியா. அப்புறம் எப்படி இருந்தாலும் அதுதான் பிடிங்கிட்டான் ஒன்று. இதுக்கு மேலே வராதுன்றியா? ஒன்று பிடிங்கிட்டா அது முளைச்சது பெருசாக ஆகாது. அது பார்த்து பிடுங்கன்றேன். அதுக்கு நம்ம செடி இல்லாத எடுக்கணும். இப்படி செடி இல்லை. இது பிடுங்குவா, படுக்க போடுறதா? பாரு, எனக்கு தெரியல. படுக்க போடணுமா இல்லை பிடிங்குவேன்னு கேட்குறேன்.
இதோ ஒன்று இருக்குது. விட்டுரு, ரொம்ப பண்ண வேணாம், நமக்கு இது போதும். எப்படி வேறு விடுது இதா? அப்போ இது என்ன வெட்டி நான் வச்சா வரும்ல? இங்கே பாரு, குட்டியாக அழகாக இருக்குல்ல, செடியே வந்துருச்சு. எப்படி நீ தடவி கண்டுபிடிச்ச? இதோ இங்கே பிடிச்சிருக்கேன். இது சீண்டிக்குள்ளேயே வேலையை பார்க்குறாளே. இவன் மட்டும் நிறைய பிடுங்குறாடா, எனக்கு அவங்க தான் கூப்பிடுறாங்க. யாரு இங்கே வாண்ணா? இலக்கியா, இது சின்னதா. இங்கே பாரு, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே வாடி வாடி. நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிடுங்குறேன். இருமாமா, நானாக கண்டுபிடிச்சிருக்கேன். இது செய்கிற கூத்து பெரிய கூத்தா இருக்கு, பார்த்துங்க. நான் தான் கண்டுபிடிச்சேன். யார் கண்டுபிடிச்சான்னு வீடியோவில் தெரியும். வாங்கடி, எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இதெல்லாம் இப்போ வந்து தானே. கட் பண்ணு. பிடிங்கச்சா? பாருங்க எவ்வளோ கிழங்கு பாருங்க. நாங்கள் வீட்டிலே முயற்சி பண்ணி நாங்கள் சின்னதாக ஒரு விவசாயம் மாரி பண்ணோம். பாருங்க எவ்வளோ தள்ளி கிழங்கு இருக்கிறது. மொத்தம் 5 பேருக்கு பாகம் பிரிச்சாச்சுப்பா. அவங்க 2 அக்கா வீட்டுக்கு, அவங்களுக்கு, அவங்க அம்மா வீட்டுக்கு, எனக்கு. ஸோ நமக்கு இதான் தெரிச்சு. அப்படியே கொஞ்சம் செடி நாமளும் ட்ரை பண்ணணும்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம்.